தாவேகாவிலிருந்து விலகுகிறேன். ஸ்டாலினை சந்தித்த செங்கோட்டையன். அதாவது விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருந்த பாரத மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் செந்தில்குமார் தற்போது அக்கட்சியிலிருந்து விலகி மீண்டும் தனது பழைய கட்சியை தொடங்குவதாக அறிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தில் கடந்த ஆண்டு தனது பாரத மக்கள் முன்னேற்றக் கழகத்தை இணைந்திருந்த செந்தில்குமார் தற்போது தாவேகாவின் செயல்பாடுகள் மற்றும் அணுகுமுறையில் அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களுக்காக பணியாற்றும் நோக்கத்தில்தான் தாவேகாவில் இணைந்தோம். ஆனால் அங்கு நிலவும் சூழல் மற்றும் செயல்பாடுகள் எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இதனால் தாவேகா உடனான உறவை துண்டித்து கொண்டு மீண்டும் பாரத மக்கள் முன்னேற்றக் கழகமாகவே சுயேட்சையாக செயல்பட முடிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் நெருங்கும் வேளையில் தாவேகாவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இடையே சரியான ஒருங்கிணைப்பு இல்லை என்ற விமர்சனம் எழுந்துள்ள நிலையில் செந்தில்குமாரின் இந்த விலகல் அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கூட்டணியை உறுதிப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள தாவேகாவுக்கு ஏற்கனவே இணைந்த ஒரு கட்சி வெளியேறுவது தர்ம சங்கடமான சூழலை உருவாக்கியுள்ளது. இந்த விலகல் குறித்து சமூக வலைத்தளங்களில் தாவேகா ஆதரவாளர்களுக்கும் மாற்று அரசியல் பேசுவோருக்கும் இடையே கடும் விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. ஒரு தரப்பினர் இது தாவேகாவின் உட்கட்சி ஜனநாயகத்தில் உள்ள குறையை காட்டுவதாக விமர்சிக்கின்றனர். அதே சமயம் மற்றொரு தரப்பினர் கொள்கை ரீதியான முரண்பாடுகள் காரணமாகவே இந்த விலகல் நிகழ்ந்திருக்கலாம் என கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதால் தினமும் தேர்தல் அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டு வருவதாக தாவேகா நிர்வாகி செங்கோட்டையன் விமர்சித்துள்ளார். தாவேகா தலைவர் விஜயை பார்த்து எல்லோருக்கும் தோல்வி பயம் வந்துவிட்டது என்று கூறிய செங்கோட்டையன், வெற்றி என்ற இலக்கை விஜய் எட்டப் போவதால் தான் விமர்சிக்க தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதிமுகவை ஊழல்வாத அடிமை கட்சி என்று தாவேகா தலைவர் விஜய் சீண்டினார். அதேபோல் அதிமுக கூட்டணிக்கு பாஜகவை தலைமை என்று விஜய் விமர்சித்திருந்தார். இதனால் அதிமுகவினர் கொந்தளித்து வருகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, விஜய்க்கு ஒன்றும் தெரியவில்லை, யாருடன் யார் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள், யார் தலைமை தாங்குகிறார்கள் என்று தெரியவில்லை, முதலில் விஜயை ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்க சொல்லுங்கள் என்றும் பதிலடி கொடுத்தார். இதனையடுத்து சோசியல் மீடியாவில் மீண்டும் அதிமுக மற்றும் தாவேகா இடையேயான மோதல் தொடங்கியது. இந்த நிலையில் தாவேகா மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தோல்வி பயம் வந்துவிட்டது, அதன் காரணமாகவே இது போன்ற கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் திமுகவின் பி டீமாக யார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி போல நானும் கருத்து சொல்ல விரும்பவில்லை. தேர்தல் அறிக்கை என்பது மொத்தமாக கொடுக்கப்பட வேண்டியது. ஆனால் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறார்கள். இதன் மூலமாக அவர்கள் எவ்வளவு பெரிய தோல்வி பயத்தில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளார். விஜய் கட்சி தொடங்கிய போதே அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசப்பட்டது. ஆனால் விஜய் வைத்த டிமாண்ட் காரணமாக அதிமுக பின்வாங்கியது. இருந்தாலும் தேர்தல் நெருக்கத்தில் அதிமுக கூட்டணிக்குள் விஜய் வந்துவிடுவார் என்று எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்திருந்தார். இதன் காரணமாகவே கரூர் சம்பவத்தின் போது தாவேகாவின் குரலாகவே எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டிருந்தார். தற்போது தாவேகா அதிக அளவில் வாக்குகளை பிரிப்பதால் விஜயை அட்டாக் செய்ய அதிமுக தொடங்கியிருப்பதாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் உட்கட்சி பூசல் வெடித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மாவட்ட செயலாளர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்படலாம் என்ற செய்தி அக்கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கசிந்த இந்த தகவல் நீண்ட காலமாக விஜய்க்காக உழைத்து வரும் நிர்வாகிகளை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த பிப்ரவரி 10 நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் நிர்வாகிகளுக்கு சீட் வழங்கப்படாது என்றும்
அங்கு தலைமை அறிவிக்கும் வேட்பாளரை விஜய் என நினைத்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் புஷி ஆனந்த் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. கட்சி தொடங்குவதற்கு முன்பே தங்களின் சொந்த பணத்தை செலவழித்து நலத்திட்ட உதவிகளை செய்து வந்த தங்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்படுவதை மாவட்ட செயலாளர்களால் பலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த அறிவிப்பால் அதிருப்தி அடைந்துள்ள மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கட்சியை விட்டு கூண்டோடு விலக திட்டமிட்டு வருவதாக தெரிகிறது. கட்சியின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தியவர்களை வெளியேற முடிவெடுத்திருப்பது தவிக தலைமைக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக மற்ற அரசியல் கட்சிகளுக்கு தாவவும் அவர்கள் ஆலோசித்து வருவதாக கூறப்படும் தகவல் கட்சியின் தலைவர் விஜய்க்கு பெரும் அதிர்ச்சியை தந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே ஜனநாயகம் திரைப்பட சிக்கல், தூத்துக்குடி நிர்வாகி அஜிதா ஆக்னல் விவகாரம் மற்றும் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவங்கள் என அடுத்தடுத்த சர்ச்சைகளில் விஜய் சிக்கி வரும் நிலையில் இந்த உட்கட்சி பூசல் தவிகவின் தேர்தல் வியூகங்களுக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. தேர்தலுக்கு தயாராகி வரும் வேளையில் கட்சி தொண்டர்களை அரவணைத்து செல்வதா அல்லது புதிய வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதா என்ற இக்கட்டான சூழலில் தவிக தலைமை உள்ளது. இந்த நிலையில் தமிழக அரசியல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழக கட்சி குறித்து ஒரு சுவாரஸ்யமான விவாதம் நடைபெற்று வருகிறது. திரைப்படங்களில் தனக்கென ஒரு பெயரை பெற்று அரசியல் ரீதியாகவும் முன்னேறியுள்ள விஜயின் கட்சி ஏற்கனவே அதன் எதிரிகளால் தாக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக திமுக விஜயின் அரசியலுக்கு சவால் விடவும் தேர்தல்களில் அவருக்கு ஒரு வலுவான பாடம் கற்பிக்கவும் தயாராகி வரும் நிலையில் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பது குறித்து ஒரு சுவாரஸ்யமான விவாதம் எழுந்துள்ளது. விஜய்க்கு வி என்ற எழுத்தின் மீது ஒரு சிறப்பு உணர்வு உள்ளது. எனவே அவர் முக்கியமாக வி என்ற எழுத்தில் தொடங்கும் தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்து பரிசீலித்து வருவதாக தெரிகிறது. வி என்ற எழுத்தை கொண்ட தொகுதியில் போட்டியிட்டால் அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்று ஒரு ஜோதிடர் விஜயிடம் பரிந்துரைத்ததாக தமிழ்நாட்டில் ஒரு விவாதம் எழுந்து வருகிறது. விருகம்பாக்கம், வேளச்சேரி, விக்கிரம்வாடி, வேதாரண்யம் மற்றும் வேடச்சந்தூர் ஆகிய தொகுதிகளை விஜய் பரிசீலித்து வருவதாக தெரிகிறது. இந்த பகுதிகளில் விஜய்க்கு வலுவான ரசிகர் பட்டாளம் இருப்பதாகவும் அரசியல் ரீதியாகவும் அவருக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விஜயின் பெற்றோர் விருகம்பாக்கத்தில் வசிக்கும் வேளையில் வேளச்சேரி அவரது பனையூர் இல்லம் மற்றும் கட்சி அலுவலகத்தில் இருந்து சிறிய தூரத்தில் உள்ளது. டிவிகேயில் முதல் அரசியல் மாநாடு நடைபெற்ற இடம் விக்கிரவாடி என்பதும் விஜய் தனது அரசியல் இலக்குகள் மற்றும் கட்சி கொள்கைகளை அங்கிருந்து அறிவித்ததும் இந்த இடம் மீதான ஆர்வத்தை தூண்டுகிறது. விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடவில்லை. இருப்பினும் இந்த விவாதங்கள் வி உணர்வை சுற்றி நடந்து வருகின்றன. இவை தமிழக அரசியலில் ஆர்வத்தை தூண்டி வருகின்றன. இப்போது விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பதை அறிந்து அங்கு விஜய் தோற்கடிக்க திமுக நம்புகிறது. விஜய் போட்டியிடும் தொகுதியில் தனது கட்சி வேட்பாளரை நிறுத்தவும் அரசியலில் அவருக்கு மிகப்பெரிய அடியை ஏற்படுத்தவும் திமுக திட்டமிட்டுள்ளது. இருப்பினும் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பதை முன்கூட்டியே வெளியிட வேண்டாம் என்று விஜய் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. எப்படி இருந்தாலும் இந்த முறை தமிழ்நாட்டில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் விஜயின் அரசியலுடன் புதிய வடிவத்தை எடுக்கப் போகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.